அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று. யோனா 1வது அதிகாரம் 13வது வேத வசனம். தேவ சமூகத்துக்கு விலகி ஓடின யோனாவை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அந்த மாலுமிகள் முயற்சி எடுத்தார்கள். யோனாவே சொன்னார், என்னை நீங்கள் கடலில் தள்ளி போட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி. ஆனாலும் அவர்கள் எப்படி ஆகிலும் கரை போய் சேர வேண்டும் என்று சொல்லி யோனாவையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த கடலின் நடுவிலே தண்டு வலித்தார்கள். ஆனால் அவர்களால் சேர முடியாத அளவிற்கு கொந்தளிப்பு அதிகமானது. இன்றைக்கும் அநேகர் இது தேவ சித்தமில்லை என்று தெரிந்தும் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்து எப்படியாகிலும் வெற்றி காண வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். அருமையானவர்களே, வாலிப பிள்ளைகள் கூட பார்க்கும் பொழுது திருமண காரியங்கள்ல இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று, இந்த நபர் தேவனுக்கு பிரியமில்லாதவர் என்று அறிந்தும் எப்படியாகிலும் திருமணம் செய்தே ஆக வேண்டும், வாழ்க்கையை வெற்றியாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். இது திருமணத்திற்கு மாத்திரமல்ல, தொழில், மற்ற விதமான எல்லா காரியங்களுக்கும் தான் சொல்லுகிறேன். ஆனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், எவ்வளவு முயற்சி செய்தாலும் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக, தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக எடுக்கிற முயற்சிகள் கடைசியில் அது தோல்வியில் தான் வந்து முடியும். அதனால இன்றைக்கு தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மாம்ச முயற்சிகளால ஒரு நாளும் தேவனை நம்மால் தோற்கடிக்கவே முடியாது. அவருடைய திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார்.